SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அர்ஜுனா திரட்டிய ஆதாரம் மீண்டும் உருவாக்கிய குழப்பம். தமிழர் பகுதியொன்றில் முற்றுகையிடப்பட்ட சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையங்கள். வைத்தியசாலையில் இடம்பெற்ற திருட்டு, 2 கைது. யாழில் மனைவியை மிரட்டிய கணவருக்கு நேர்ந்த கதி. கனடாவில் இலகுவாக குடியுரிமை, வெளியான அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இவ்வாறு சர்ச்சைக்குரிய கொள்கலன்களில் ஆயுதங்கள் காணப்பட்டமைக்கு தனது ஐரோப்பிய பயணத்தின் போது பல ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். கொள்கலன்களில் இருந்தது ஆயுதங்கள் தான் என்பதை நான் பயமின்றி கூறுகிறேன். அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மூலமே இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த விடயம் தொடர்பில் என்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். என்னுடைய கொள்கலன்கள் என எல்லா இடங்களிலும் கூறி வருகின்றனர். நான் இன்றும் பொறுப்புடன் கூறுகிறேன், விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்களே காணப்பட்டன என்பதை உறுதியாக கூறுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை இடங்களை சுற்றி வளைத்து தடுக்கும் முகமாக சந்திவழி போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட சித்தாண்டி சந்தனமடு பகுதி அண்மித்த இடங்களில் நேற்று இடம்பெற்ற சுற்றி வளைப்பு தேடுதலில் சந்தேகத்திற்கிடமான 4 பேர் தப்பியோடியதுடன் 2 பேரல்களில் 80 லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 2 தகர பேரல்கள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சித்தாண்டி சமூக மட்ட இளைஞர்கள் மற்றும் சந்திவழி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இணைந்து இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இந்த சுற்றி வளைப்பில் 2 மோட்டார் சைக்கிள்களில் தப்பியோடிய சந்தேக நபர்கள் 4 பேரும் மாவடி வேம்பு பகுதிகளை சேர்ந்தவர்கள். தப்பியோடிய நபர்களை தேடி போலீசார் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர். அண்மை காலமாக மாவடி வேம்பு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோத கசிப்பு விற்பனை மற்றும் உற்பத்தி இடங்களை தேடி சந்திவழி மற்றும் ஏறாவூர் போலீசார் இணைந்து சுற்றி வளைப்பு செய்து கைது நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. சுற்றி வளைப்பில் கைப்பற்றப்பட்ட கசிப்பு மற்றும் பொருட்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக சித்தாண்டி, மாவடி வேம்பு, ஈரலகுளம் உள்ளிட்ட கிராம சேவகர் பிரிவுகளில் இடம்பெறும் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை இடங்களை தேடி சுற்றி வளைப்பு இடம்பெறும் என்று போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணம் என்பவற்றை திருடிச் சென்ற நபர் மற்றும் கையடக்க தொலைபேசி விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள், தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள் உட்பட பலரின் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணம் என்பவற்றை திருடி வந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரும் கையடக்க தொலைபேசி விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு ஏறாவூரில் வைத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திருடப்பட்ட 18 கையடக்க தொலைபேசிகளை மீட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். வைத்தியசாலையில் நோய்க்காக தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு உதவியாக இருந்த பெண் ஒருவரின் கைப்பையில் வைத்திருந்த கையடக்க தொலைபேசி மற்றும் 10,000 ரூபாய் பணத்துடன் கைப்பை திருட்டு போனமை தொடர்பாக கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் மட்டு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இதனையடுத்து குறித்த திருட்டு தொடர்பாக சிறு குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் ஏறாவூர் பிரதான வீதியில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் 5 கையடக்க தொலைபேசிகளை கொண்டு சென்று அதன் ரகசிய எண் கொண்ட பூட்டு உடைத்து தருமாறு அந்த கடை உரிமையாளரிடம் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து உடனடியாக சம்பவ தினமான நேற்று முன்தினம் இரவு முற்றுகையிட்ட போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்து விசாரணையின் போது தொலைபேசிகளை மட்டு போதனா வைத்தியசாலையில் திருடியுள்ளதாக கண்டறிந்துள்ளனர். தொடர்ந்து கடை உரிமையாளர் உட்பட 2 கைது செய்ததுடன் திருடப்பட்ட 18 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கணனியொன்றும் உட்பட உபகரணங்களையும் மீட்டதாக தெரிய வருகிறது. தற்கொலை செய்யப் போவதாக மனைவியை மிரட்டியவர் கழுத்தில் போடப்பட்ட சுருக்கு இறுகி மூச்சுத் திணறல் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உரும்புராய் தெற்கு உரும்புராய் பகுதியை சேர்ந்த ஜேனா சுரேந்திரன் வயது 33 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 8ஆம் தேதி இரவு மது போதையில் வீட்டிற்கு வந்து மனைவி பிள்ளைகளுடன் முரண்பட்ட நிலையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். பின்னர் கதிரையில் அமர்ந்திருந்து கழுத்தில் சுருக்கிட்டவாறு தான் தற்கொலை செய்யப் போவதாக மனைவியோடு தொலைபேசியில் உரையாடியுள்ளார்.
கைபேசியில் உரையாடியவாறே மதுபோதையில் உறங்கியுள்ளார். பின்னர் அவரது சகோதரன் அங்கு சென்று பார்த்த வேளை அவர் கழுத்தில் சுருக்கிட்ட நிலையில் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு கயிற்றினை கழற்றிவிட்டு கீழே உறங்க வைத்துள்ளார். இந்த நிலையில் சிறிது நேரத்தில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனால் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உலகச் செய்திகள். ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்குவதற்காக ஒரு புதிய சட்டத்தை கனடா தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பான சட்டம் இந்த மாதம் பொதுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இது செனட்டின் மதிப்பாய்வில் உள்ளது. இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் கனடிய பெற்றோருக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் மற்றும் தத்தெடுத்த குழந்தைகள் குடியுரிமை பெற உரித்துடையவர்களாக மாறுவார்கள். ஒரு கனடிய பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுத்து அல்லது தத்தெடுப்பதற்கு முன்பு கனடாவில் குறைந்தது 3 ஆண்டுகள் வசித்திருந்தால் அந்த குழந்தை குடியுரிமைக்கு தகுதி பெறும். பழைய விதிகளின் கீழ் குடியுரிமையை இழந்தவர்களுக்கு இது குடியுரிமையை பெற உதவும். இந்த புதிய விதிகள் குடும்பங்களை மீண்டும் இணைப்பதோடு கனடாவில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் அனைத்து கனேடியர்களுக்கும் சம உரிமைகள் இருப்பதை உறுதி செய்யும். இதற்கு பெற்றோரின் கனடிய உரிமைகளுக்கான ஆதாரம் கனடாவில் செலவழித்த நேரத்தை காட்டும் ஆவணங்கள் மற்றும் பிறப்பு அல்லது தத்தெடுப்பு பதிவுகள் போன்ற ஆதாரங்கள் தேவைப்படும். இந்த நிலையில் செனட் ஒப்புதல் மற்றும் அரசு ஒப்புதலுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனா திரட்டிய ஆதாரம் மீண்டும் உருவாக்கிய குழப்பம். தமிழர் பகுதியொன்றில் முற்றுகையிடப்பட்ட சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையங்கள். வைத்தியசாலையில் இடம்பெற்ற திருட்டு, 2 கைது. யாழில் மனைவியை மிரட்டிய கணவருக்கு நேர்ந்த கதி. கனடாவில் இலகுவாக குடியுரிமை, வெளியான அறிவிப்பு.